சார் எஸ் சார் நடத்திட்டீங்க சார். அதில் வந்து வா எக்ஸ்ட்ரூஷன் அதெல்லாம் நடத்துறீங்க சார். ஸ்வீப். வாய்டு எல்லாம் ஓகே ஓகே ஓகே. 2 தடவை நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாங்க சார். 2 வாட்டி நடத்துறேன். அந்த அன்னைக்கு அந்த டைம்லேயே அந்த ஃப்ளோலேயே நம்ம போயிருந்துருக்கோம். அதுதான் தப்பு பண்ணிட்டோம். அந்த ஒரு வாரம் வேற ஆஃபீஸ் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு வாரம். ஓகே ஓகே சார். ஓகே, இம்பீரியல் கொடுத்துக்கிறேன், ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலைங்க சார். இல்லை பண்ணுறேன். இன்னைக்கு என்ன நடத்த போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்ஸோட இந்த ரைடிங்லாம் நடத்திட்டேன்னா ஸ்டார்ஸோட ரைலிங் நடத்துனீங்க சார். அப்போ ரேம்ப்பு ரைலிங் இந்த ரைலிங் நடத்திட்டேல்ல? இல்லை சார், அது நடத்தலைங்க சார். ஓகே, ஸோ இன்னைக்கு இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துடலாம். எஸ் சார். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு கொடுத்து ரெக்டாங்குலர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளோர், ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஹவுஸ் level 2 வரைக்கும் ரெக்டாங்குலர். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஃப்ளோர் கொடுத்துக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ ரூஃபில் L2ல க்ரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து ஃப்ளாட் ரூஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிஃபைன் ஸ்லோப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், 3D வியூ வச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஓகே. இப்போ இதில் ரைலிங்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரியலிஸ்டிக் வச்சுக்கிறேன். இங்கே இருக்க பாக்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் விசுவல் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், இதில் ரியலிஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரியலிஸ்டிக் வச்சுட்டேன் அப்படின்னா கிரியேட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஒரு டோரு, அடுத்து சிம்பிளாக ஒரு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும், வச்சுருப்போம். இது சும்மா தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ரைலிங் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய மால் இல்லை உங்கள் ஸ்டார்ஸ் இதெல்லாம் போகல கைப்பிடி சவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பேரபெட் வால்னு சொல்லுவாங்க. ஸோ ரைலிங்னா நம்ம அது இரும்பில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே ரைலிங் அப்படிங்க. இப்போ ஸ்கெட்ச் பாத் அப்படின்ட்டு இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஸ்கெட்ச் பாத் அப்படின்னா இப்போ level 2 கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? level 2 கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு லைன். இப்போ எப்போவுமே ரைலிங் வந்து 2 இன்ச்சஸ்க்கு உள்ளே தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்செட் 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு பிக் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது உள்ளே வந்து இருக்கும், ஓகேங்களா? ஈஸியாக நம்மளால் முடிச்சிடலாம். இப்போ பிக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 3Dயில் போனீங்க அப்படின்னா ஓகே. இப்போ இது வந்து என்னென்னா கீழே இருக்குது, என்ன பண்ணுறேன், level 1லேருந்து ப்ராப்பர்ட்டியில் level 2 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்டரில் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சா? 2 இன்ச்சஸ். ஸோ 2 இன்ச்சஸ் ஆர் 3 இன்ச்சஸ் தான் நம்ம பெரிய பெரிய ஃப்ளோர் இருக்குது. இது வந்து நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்னால ஓகே, கமர்ஷியல் பில்டிங்னா 3 இன்ச்சஸ்க்குள்ளே வைக்கணும், ஓகேங்களா? ஸோ புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்,
இதை நம்மளால ஹேண்ட் ரைலிங் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துங்க. வெறும் கிளாஸ் பேனல் பாட்டம் மட்டும்னா பாட்டம் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி பைப்பு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷனை நம்மளால வச்சு டைமென்ஷனை மாற்ற முடியும். ஸோ நிறைய டைப் இருக்கு, ஓகேங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணுறோம், சேஞ்ச் ஆகுதா, டைப்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதா, ஓகேங்களா. எஸ் சார். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்கு ஹேண்ட் ரைலிங். இதை கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஐபிசி, இது ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். பைப் வால் மவுண்ட்டு, வெறும் பைப் வால் மட்டும் மவுண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த வயசானவங்க இல்லை கிளாஸில் கனெக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதுதான் ரைலிங், ஓகேங்களா. இல்லை ரைலிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எடிட் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துக்கிறேன். இதை ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு, இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு. ஏன்னா நடந்து வெளியில் போகணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்டு திரும்பி டிக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இல்லை அதையும் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இல்லை எனக்கு இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக மாடிஃபை ஸ்ப்ளிட்டு அப்படியே கட் ஆகுதா அங்கங்கே. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட், இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ரைலிங் முடிச்சிட்டோமா. வேறு ஏதாவது ரைலிங்கில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆன் ஸ்டேர் ரேம்ப். ஸோ இதில் ஸ்டேரில் ரைலிங் கொடுக்குறத சொல்லியிருக்கேன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டேர்ஸ் கொடுத்து இதை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணி முடிச்சுட்டு 3D வியூவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரைலிங்கை டெலீட் பண்ணிக்கிறேன். ரைலிங்கை டெலீட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ரைலிங்கில் பிளேஸ் ஸ்டேர் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஐ மீன் லெவல் 1 லெவல் 2ல வச்சுக்கிறேன். லெவல் 2 இல்லாட்டி லெவல் 1. அது ரைலிங்கில் பிளேஸ் த ஸ்டேர் 3D வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ரெண்டையுமே டெலிட் பண்ணுறேன், ரெண்டையும் டெலிட் பண்ணுறேன். ரைலிங் பிளேஸ் ஆன் ஸ்டேர்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் வந்துடுச்சா? ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எக்ஸாம்பிள் மாடிஃபைல இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடிஃபைலன்றத ஓகே. இப்போ இதையே ஃபில்டர் நிறைய பண்ணலாம். ஃபில்டர் ஓகேங்களா, தனியாக ஹைட் பண்ணிக்கலாம், தனியாக வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரேம்ப் தெரியுமா? ரேம்ப் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோ, லெவல் 1 வச்சுக்கோ. இப்போ நான் ரேம்பை
இங்கே கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு 3Dயில் வைக்கிறேன். இப்போ அந்த ரேம்போட நல்லா பார்த்துக்கோ, இந்த ரேம்பு எவ்வளோ ஸ்லோப்பில் இருக்குன்னா இவ்வளோ ஸ்லோப்பில் இருக்குது. இல்லை ஸ்லோப்பை நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே வித் 3 feet அப்படின்னு இருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப் அப்படின்னு போயிட்டு இங்கே மேக்ஸிமம் இன்க்ளூடிங் லென்த் அப்படின்னு இருக்கும். இங்கே ரேம்போட மேக்ஸிமம் ஸ்லோப்பு 100 டிகிரி. ஐ மீன் டிகிரின்றதை விட இது ஒரு ஸ்லோப், ஐ மீன் ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 5 அப்படின்னு கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். ஸோ என்னாச்சு, ஸ்லோப் வந்து அதிகமாயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் கொஞ்சம் ஓகே அதிகமாக. இதே அதே இதில் எடிட்னு போயிட்டு 1 அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ 1 அப்படின்னு கொடுத்தா அந்த ஸ்லோப்பு கரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த கார்னர் பாயிண்ட்லேயே ஸ்லோப்பு கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா. இது எத்தனை டிகிரியில் இருக்கும் அப்படின்னா இப்போ செக் பண்ணி பார்ப்போமா அது எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இது எத்தனை டிகிரி இருக்கு அனோட்டேட்ல ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கு, 22 டிகிரியில் இருக்கு. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ் சொல்லிட்டல ஸ்டார்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து மாடல் டெக்ஸ்ட் சொன்னா சரி இல்லைங்க சார். சொன்னீங்க சார் ஒரு வாட்டி சொன்னீங்க. சரி ஓகே நான் திரும்பி சொல்லிடுறேன். ஓகே இப்போ மாடல் டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு முதல் 3Dயில் வச்சு மாடல் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா ஸோ இப்போ என்னாச்சு எந்த சைடில் வேணும்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறேன் செட்டு பிகேப்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஃபேஸில் எனக்கு வேணுமோ அந்த ஃபேஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. மாடல் டெக்ஸ்ட். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். தர்கா டெக்ஸ்ட்டு வினீத் அப்படின்னு இங்கே எப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். இதை கரெக்டாக வினீத் ஸ்பெல்லிங்க மாறிடுச்சா வினீத். இப்போ அதோட சைஸ் லெஃப்ட் டு ரைட்டா இல்லை சென்டரா எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். டெப்த்து நான் ஒரு 2 feet கொடுத்துக்கிறேன். ஸோ 2 feet கொடுத்தா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். அதே மாதிரி கலர் கொடுத்துக்கலாம் பை கேட்டகரி அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன கலர்லாம் நான் சொல்லி தரல, நாளைக்கு வந்து மாடிஃபை ஸோ ஒரு கலர் கொடுத்துட்டா அப்ளை கொடுத்துட்டோம்னா அது மட்டும் தனி கலர் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் நான் நேம் எடுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து மாடல் லைனா என்ன பார்க்கலாம். இப்போ மாடல் லைன்னா எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டிசைன் பண்ணிகிட்டு இருக்கல சில டைம் வந்து கரெக்டான கார்னர்ஸ் இல்லை எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எனக்கு வேணும். ஸோ அதுமாரி எனக்கு ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறது தான் மாடல் லைன். ஓகேங்களா. இப்போ மாடல் லைனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ, மாடல் லைனுக்கு ஷார்ட்கட் இருக்குது எல்ஐ.
ஓகேவா? ரைலிங்க்கு ஷார்ட்கட் இல்லை, ரேம்புக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஸ்டேருக்கு ஷார்ட்கட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி மாடல் லைன் எல்ஐ. இந்த எல்ஐன்றது எதுக்கு அப்படின்னா நிறைய பெரிய பெரிய காமன் ஐ மீன் ஒரு பெரிய ரொம்ப கிரிட்டிக்கலான டிசைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நம்ம வாலே அதிலே போட முடியாது. ஓகேங்களா? வால் போட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் மாடல் லைன் போட்டு அதை பிக் லைன் கொடுத்து டக்கு டக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ மாடல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நான் மாடல் லைனில் ஒரு ஆர்க்கு முதல் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன், ஒரு லைன் போடுறேன். ஒரு சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்க்கு, அடுத்த ஒரு லைன். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வால் வரையணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறேன், வால் அப்படின்னு கொடுத்து பிக் லைன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அது மேலேயே பிக் லைன் மேலேயே நீங்கள் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ இதான் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ மாடல் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா நிறையா வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அது வந்து ஒரு விசிபிளாக இருக்கும். 3D ஆப்ஜெக்ட் பண்ணாலும் இப்போ வயர் ஃப்ரேமில் வச்சேன்னு வச்சுக்கிறேன், வயர் ஃப்ரேம் வச்சேன்னா அந்த அந்த லைன் விசிபிளாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு நமக்கு நிறைய யூஸாக இருக்கும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மாடல் குரூப். மாடல் குரூப்னால் என்னென்னு நம்ம சொல்லி பார்த்துறோம். இப்போ நான் ஒரு காம்பனண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிளேசிய காம்பனண்ட். என்ன பண்ணுறேன், ஓகே ஸ்டீல்ஸ் பிளேசிய காம்பனண்ட்டில் வேறு இந்த மாதிரி ஒரு டெஸ்க் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? எடுத்து ஒவ்வொரு இடத்தா நான் வைக்கிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, செலக்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு மாடல் பிளேசிய மாடல் குரூப் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? க்ரியேட் பண்ணாமல் மாடல் குரூப் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு க்ரியேட் ஏ குரூப். அதுக்கு ஒரு நேம் 1 F1 ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஆட். ஸோ இதெல்லாம் எனக்கு குரூப்பாக க்ரியேட் பண்ணணும் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்து ஃபினிஷ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதை கிளிக் பண்ணியோ அதை மட்டும் இப்போ உன்னால் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு வைக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஆட்டோகேட்டில் பிளாக் கேள்விப்பட்டிருக்கேன். பிளாக், அந்த பிளாக் மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எதெல்லாம் அன்குரூப் பண்ணுறியோ அதெல்லாம் அன்குரூப் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் அதை டபுள் கிளிக் பண்ணிட்டேனால அது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது என்னது, லோட் இன்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வியூ ஒன்னை டெலீட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாரு இதெல்லாம் தனித்தனியாக இருக்கா. நான் அன்குரூப் பண்ணிட்டேன்னு எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ஆனால் இது மட்டும் குரூப்பில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் இப்போ எடிட் குரூப் அப்படின்னு பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன். இதில் வந்து ஆட் அட்டாச் ரிமூவ். இப்போ ஆட்னா ஆட் பண்ணிக்கலாம், எதெல்லாம் குரூப்பில் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரிமூவ் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. ஓகேவா? இப்போ அட்டாச் அப்படின்னா
அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட்னா ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு குரூப், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டு மாடல் கிரியேட்டிவ் குரூப், இதுக்கு F2 அப்படின்னு ஒரு நேம் வைக்கணும். இப்போ ஆட் குரூப் அப்படின்னு இப்போ நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். 1 2 3 சும்மா இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபினிஷ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஒரு குரூப், இதை வந்து அப்படியே நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம், அன்குரூப்பும் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எடிட்னா இதை வந்து இந்த குரூப்லேருந்து வெளியேற்றுக்கலாம். ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது ஆட்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எடிட் குரூப். புரியுதா? எடிட்னா எடிட் குரூப். இதை மொத்தமாக நீ அன்குரூப் அப்படின்னு பண்ணிட்டேன்னா மொத்தமாக எல்லாமே தனித்தனியாகிடும். ஓகேவா? ஓகே ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுடுவோம். நாளைக்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.